சிவில் சூட்ஸ்ல ஒரு முக்கியமான ஒரு பார்ட் கோர்ட் ஃபீ பே பண்றது. அது முக்கியமான ஒரு டிட்டரண்டாவே இருக்கு. நிறைய பேர் கேஸ் ஃபைல் பண்றதுக்கு ஒரு டிட்டரண்டாவே இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு கோர்ட் ஃபீ பே பண்றதுக்கான அளவுக்கு அவங்க கிட்ட ஃபண்ட்ஸோ இல்ல சோர்சஸோ கிடையாதுன்றது ஒரு சில சூழ்நிலைகள் இருக்கு. ஸோ ஒரு சில சிவில் ப்ரொசீஜர் கோட்ல ஒரு முக்கியமான ஒரு ப்ரொவிஷன் இருக்கு. அதாவது சூட்ஸ் பை இன்டைஜென்ட் பர்சன்ஸ் அப்படின்னு சொல்லி, அதாவது கோர்ட் ஃபீ பே பண்றதுக்கு அளவுக்கு வசதி இல்லாதவங்க அவங்க வசதி இன்மைய கோர்ட்டுக்கு சொல்லி அவங்களுக்கு இருக்கிற சூழ்நிலைகளை சொல்லி இந்த ரீசன்னால அவங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டியில இருக்கிறவங்க, இதுக்கு முன்னாடி 1977க்கு முன்னாடி இதெல்லாம் பாப்பர் சூட்டுன்னு சொல்லுவாங்க. பாப்பர்னா அவர் வறுமையோட கீழ்மட்டத்தில் இருக்கிறவர்னு அர்த்தம். ஸோ பாப்பர் சூட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ எக்ஸ்ட்ரீம் வறுமையில் இருக்கிறவங்க இந்த பர்டிகுலர் கேஸ் இண்டிஜென்ட் பர்சன்னா ஒரு கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணலாம். எனக்கு கோர்ட் ஃபீ பே பண்ற அளவுக்கு எனக்கு வசதி கிடையாது அப்படின்னு சொல்லி கேஸ் ஃபைல் பண்ணலாம். கோர்ட் ஃபீ இல்லாமலேயே கேஸை ஃபைல் பண்றதுக்கான ஒரு ப்ரொவிஷன் இருக்கு. அதுக்கு ஒரு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. இதை பத்தி நம்ம இன்னைக்கு வீடியோல நம்ம தெரிஞ்சுப்போம். ஆர்டர் 33 சிவில் ப்ரொசீஜர் கோட்ல இதை பத்தி கொடுக்கப்பட்டிருக்கு. இதை பத்தி இன்னைக்கு வீடியோல நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஆர்டர் 33 சிவில் ப்ரொசீஜர் கோட்ல இன்டைஜென்ட் பர்சன்ஸா ஒரு இன்டைஜென்ட் பர்சன் சொல்லி கோர்ட்டுக்கு முன்னாடி சொல்லிட்டு ஸ்பெஷல் பர்மிஷன்ல கோர்ட் ஃபீ இல்லாம கேஸ் ஃபைல் பண்றதுக்கான ப்ரொசீஜர் பத்தி கொடுக்கப்பட்டிருக்கு. ஆர்டர் 33 சிவில் ப்ரொசீஜர் கோட்ல இன்டைஜென்ட் பர்சன்னா யாரு? ஃபர்ஸ்ட் நான் ஏற்கனவே சொன்னேன், இதெல்லாம் பாப்பர் சூட்டுன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு. பாப்பர்னா அவங்களுக்கு வருமானத்துக்கு வழி இல்லாதவங்க, சுத்தமா பணம் இல்லாதவங்க, வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்க, அவங்களா பாப்பர்னா. வறுமை கோட்டு கீழேன்னு ரொம்ப சிம்பிளா சொல்ல முடியாது, அதுக்கும் கீழே சொல்ல முடியும். அவங்க மொத்த ப்ராப்பர்ட்டிஸே, இன்டைஜென்ட் பர்சனோட மொத்த ஒரு ப்ராப்பர்ட்டிஸே 1000 ரூபாய்க்கு மேல அவங்களுக்கு அசட்ஸ் கிடையாது, அசட் வேல்யூ கிடையாதுன்னா அவங்க இன்டைஜென்ட் பர்சன் சொல்லி சட்டம் கன்சிடர் பண்றது. அப்படி இல்லைன்னா இந்த பர்டிகுலர் கேஸுக்கு கோர்ட் ஃபீ பே பண்றதுக்கான வழி இல்லாம இருந்ததுன்னா, சப்போசிங் அவர் ஒரு 2 கோடி ரூபாய் ப்ராப்பர்ட்டி அவரது மோசடி ஆயிடுச்சு, இவர் நடுத்தருவில் இருக்காரு, எந்த விதமான பணமும் இல்ல, எந்த விதமான சோர்சஸும் இல்ல. 2 கோடி ரூபாய் ப்ராப்பர்ட்டியை கிளைம் பண்ணணும்னா, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணணும்னா ரெக்கவரி ஆஃப் பொசிஷனுக்கு இல்ல டிக்ளரேஷனுக்கு 6 லட்சம் ரூபாய் கோர்ட் ஃபீ பே பண்ணணும். அவருக்கு அந்த கோர்ட் ஃபீ பே பண்றதுக்கு வழி இல்ல, வக்கீல் ஃபீஸ் கொடுக்கறதுக்கே அவர்கிட்ட வழி இல்ல. அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில அவர் இந்த ஸ்பெஷலா இந்த அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணி நான் ஒரு இன்டிஜென்ட் பர்சன் அப்படின்னு சொல்லி கோர்ட் முன்னாடி சொல்லிட்டு இந்த கேஸ் ஒரு பாப்பர் சூட்டா ஃபைல் பண்ணலாம். இன்ஃபார்மா பாப்பரஸ் சூட் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி சொல்லிட்டு இந்த இன்டிஜென்ட் பர்சன் இந்த பர்மிஷன் பெட்டிஷன் ஃபைல் பண்றதுக்கு 2 மாசத்துக்கு முன்னாடிக்குள்ள, இந்த 60 டேஸ்க்கு முன்னாடி வரைக்கும் அவர் ஏதான ஒரு ப்ராப்பர்ட்டி வித்திருந்தாருன்னா, ஸோ வித்திருந்தா பணம் வந்திருக்கும் அவருக்கு, ஏதான ஒரு ப்ராப்பர்ட்டி அவர் டிஸ்போஸ் பண்ணியிருந்தாருன்னா அவர் டிஸ்குவாலிஃபைடு, அவர் இன்டிஜென்ட் பர்சன் கிடையாதுன்னு சொல்லி எடுத்துக்க முடியும். ஏன்னா ஏதோ ஒரு சொத்து இருந்திருக்கு, வித்துட்டு அந்த பணத்தை செலவு பண்ணிட்டு அவர் இன்டிஜென்ட் பர்சன் கணக்கு காமிக்கிறாருன்னு சொல்லி கோர்ட் கன்சிடர் பண்ணுன்றதுனால 60 டேஸ்க்கு முன்னாடி வரைக்கும் அவர் வேற எந்த ப்ராப்பர்ட்டியும் டிஸ்போஸ் பண்ணிருக்க கூடாது. இந்த இன்டிஜென்ட் பர்சனுக்கான அப்ளிகேஷனோட பேட்டா, அதாவது இந்த ப்ராசஸ் அப்ளிகேஷன், இந்த கோர்ட்ல இருந்து போகக்கூடிய நோட்டீஸ் கலெக்டர் ஆபீசர் ஒரு பார்ட்டியா போட்டு, அதே மாதிரி கவர்மெண்ட் லீடருக்கு ஒரு நோட்டீஸ் ஒன்று கொடுக்கணும்ன்றது இருக்கு சட்டத்துல. இந்த இன்டிஜென்ட் பர்சனுக்கு சாதாரணமா இந்த அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணும்போது ஒரு சில சமயம் அவர் ஒரு பார்ட் பேமெண்ட் கொடுக்கறதுக்கு அழகு அவருக்கு ஹைவேஜ் இருந்திருக்கலாம். ஸோ ஒரு எக்ஸாம்பிள், ஒரு பர்டிகுலர் கேஸ்ல ஒரு 2000 ரூபாய் கோர்ட் ஃபீ கொடுக்க வேண்டிய இடத்துல 150 ரூபாய் மட்டும் அவர் கையில இருந்திருக்கு, அவர் கொடுக்கறதுக்கு தயாரா இருந்திருக்கலாம். அதை அவர் டிக்ளேர் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த இன்டைஜென்ட் பர்சன்றவர் ஒரு அப்பீல் போகும்போது கூட அவருக்கு இன்டைஜென்ட் பர்சன் சொல்லிட்டு ப்ரூவ் பண்ண முடியும். அதாவது அந்த பர்மிஷன் கேட்க முடியும். ஒரு அப்பீல் ஃபைல் பண்ணும்போது இதே கோர்ட் ஃபீயை திரும்பி பே பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ அந்த அப்பீல் ஃபைல் பண்ணும்போது அவர் ஒரு இன்டைஜென்ட் பர்சன் சொல்லி திரும்பி இந்த பெட்டிஷன் ஃபைல் பண்றதுக்கான வழி இருக்கு. திரும்பி ஃபைல் பண்ற கீழ்கோர்ட்ல ஃபைல் பண்ணலனாலும் ஃப்ரெஷ்ஷா அப்பீல்ல மட்டுமே ஃபைல் பண்றதுக்கான வழி கூட சாத்தியம் இருக்கு. இந்த அப்ளிகேஷன் இன்டிஜென்ட் பர்சனுக்கான சூட் அப்ளிகேஷன்ல என்னெல்லாம் கண்டென்ட்ஸ் இருக்கும்னு பார்த்தா, அந்த பிளெயிண்டோட கண்டென்ட்ஸ் ஃபுல்லா இருக்கும். அதாவது அந்த கேஸ் ஃபைல் பண்ண வேண்டிய பிளெயிண்டோட கண்டென்ட்ஸ் ஃபுல்லா இருக்கும். அதோட சேர்த்து இவருக்கு மொத்தம் எவ்வளவு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ், இமூவபிள் அண்ட் இமூவபிள் அசட்ஸ் எவ்வளவு இருக்குன்றதுக்கான அந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கணும். அந்த இவருக்கு மொத்த அசட் வேல்யூ என்ன இருக்குன்றதுக்கான ஸ்டேட்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் அவர் இன்டிஜென்ட் பர்சனா இல்லையான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணும். யூஸ்வலா இந்த மாதிரி கேசஸ் அப்ளிகேஷன் ஃபைல் பண்றது கோர்ட்டோட சீஃப் மினிஸ்டீரியல் ஆஃபீஸர், அதாவது தலைமை நிர்வாக அதிகாரி, அவர்கிட்ட இந்த பெட்டிஷன் சப்மிட் ஆகும். அவர் என்கொயரி நடத்துவார்.
கோர்ட்டே கூட ஒரு சில சமயத்துல என்கொயரி நேரடியா நடத்தும், இல்லைன்னா சீஃப் மினிஸ்டீரியல் ஆஃபீஸர் வந்து இந்த என்கொயரி நடத்துவார். இவர் வந்து ஒரு இண்டிஜென்ட் பர்சனா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அது சம்பந்தமான என்கொயரியை வந்து கோர்ட்டே நடத்தும். ஸோ இந்த மாதிரி என்கொயரி நடத்தும் போது இவருக்கு ஒரு சில கிரவுண்ட்ஸ் இருக்கு. இந்த கிரவுண்ட்ஸ் கீழே வந்ததுன்னா அவரோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிடும். அது என்னெல்லாம் கிரவுண்ட்ஸ்ன்னு சொல்லி ஒவ்வொன்றா நம்ம இப்போ பார்ப்போம். ஒருவேளை அவர் ஃபைல் பண்ற அப்ளிகேஷன் இந்த ரூல்ஸ் பிரகாரம் அதை ஃபைல் பண்ணலன்னா, இந்த கண்டென்ட்ஸ் சரியான முறையில் அதுல இல்லைன்னா அது ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது ஒண்ணு. இல்லைன்னா அவர் இண்டிஜென்ட் பர்சனே இல்லை, அதாவது அவர் வந்து வறுமையிலலாம் இல்லை, அவருக்கு போதுமான அளவு பேங்க் பேலன்ஸ் இருக்கு, அவருக்கு சஃபிஷியன்ட் மீன்ஸ் இருக்கு அப்படின்றது இருந்ததுன்னா அவருக்கு வந்து அந்த அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிடும். இந்த அப்ளிகேஷன் ஃபைல் பண்றதுக்கு 2 மாசம் முன்னாடி அவர் எதனா ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணியிருக்காரு அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆயிடும். அதே மாதிரி இந்த கேஸுக்கு ப்ராப்பரான காஸ் ஆஃப் ஆக்ஷன் இல்லைனா, ஏன்னா பிளைண்டோட கண்டென்ட்ஸ் அந்த அப்ளிகேஷனுக்கு கொடுக்க போறோம், அது ப்ராப்பரான காஸ் ஆஃப் ஆக்ஷன் வழக்கு மூலம் சரியாக முறையில் இல்லைன்னா அந்த அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆயிடும். ஒருவேளை அந்த கேஸ் ஒரு ப்ராப்பர்ட்டிக்காக ஃபைல் பண்றாரு, அந்த ப்ராப்பர்ட்டி சம்பந்தமா ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று போட்டுட்டாரு, தேர்ட் பார்ட்டி கிட்ட ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று போட்டாருன்னா ஆட்டோமேட்டிக்கா இவர் ஃபைல் பண்ற கேஸ் இந்த இண்டிஜென்ட் பர்சன்ற அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆயிடும். இல்லைன்னா the suit will be barred, அதாவது இந்த கேஸ் ஃபைல் பண்ணப்பட்டிருந்தாலும் கூட வேற என்ன சட்ட ரீதியா வந்து அது தடுக்கப்பட்டிருக்கும், அது வந்து செல்லத்தக்கதில்லைன்னு சொல்லி கோர்ட்டு சொல்ற சூழ்நிலை வந்திருக்கும் அப்படின்னு இருந்ததுன்னா அந்த போடுற பெட்டிஷன் வந்து ஏத்துக்காது. இல்லைன்னா இன்னொரு பாசிபிலிட்டி லிட்டிகேஷன் ஃபைனான்சிங் அக்ரிமெண்ட். அதாவது இது வந்து புதுசா ஒரு கான்செப்ட் நார்த் இந்தியால நல்லா வந்திருக்கு, வளர்ந்து வர ஒரு கான்செப்டா இருக்கு. அதாவது லிட்டிகேஷன் ஃபைனான்சிங். சிவில் சூட்ஸுக்கு பேசிக்கா தேவைப்படுறது கோர்ட் ஃபீ, அது தவிர அட்வொகேட்ஸோட ஃபீ. இந்த லிட்டிகேஷன்லேருந்து வரக்கூடிய அந்த கேஸோட வரக்கூடிய அந்த ஃபீசிபிலிட்டி பேஸ் பண்ணி சாத்தியக்கூறுகள் எந்த அளவுக்கு வந்து இந்த கேஸை போட்டிருந்தா பணம் வரும்ன்றதை பேஸ் பண்ணி இதை ஃபைனான்ஸ் பண்றதுக்கான ஒரு சில கம்பெனிஸே வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த என்பிஎஃப்சிஸே ஒரு சிலது வர ஆரம்பிக்கணும்னு ஒரு ஸ்டார்ட் அப் ஐடியாஸ்ல இருக்கு. ஸோ இந்த மாதிரி லிட்டிகேஷன் ஃபைனான்சிங்கோட ஒரு அக்ரிமெண்ட் என்டர் பண்ணியிருக்கேன்னா, இல்லை ஒரு பிரைவேட் ஃபைனான்சியர் கிட்ட இந்த கேஸை வந்து நீங்க ஃபைனான்ஸ் பண்ணுங்க, இது ஜெயிச்சதுன்னா நான் உங்களுக்கு அதுலேருந்து வர பணத்தை கொடுத்துறேன்னு சொல்லி இதெல்லாம் அக்ரிமெண்ட் என்டர் பண்ணியிருக்காருன்னா, லிட்டிகேஷன் ஃபைனான்சிங் அக்ரிமெண்ட் என்டர் பண்ணியிருக்காருன்னா இந்த இண்டிஜென்ட் பர்சனுக்கான அப்ளிகேஷன் வந்து செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு ஆயிடும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கிரவுண்ட்ஸ். இந்த கிரவுண்ட்ஸ் கீழே வந்ததுன்னா அவர் இண்டிஜென்ட் பர்சன் சொல்லி கோர்ட் ஃபீ பே பண்ண முடியாதுன்னு சொல்லி கேட்கக்கூடிய அந்த பெட்டிஷன் நிராகரிக்கப்படும். இது வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது. இதோட சேர்த்து ஒரு கேஸ் ஃபைல் பண்ணிட்டார் இண்டிஜென்ட் பர்சன், அது வெக்ஸேஷியஸ் சூட், அதாவது எரிச்சலூட்டக்கூடிய ஒரு வழக்கு அப்படின்றது இருந்தது. நான் நேரடியாக தமிழ்ல அதுக்கான மொழிபெயர்ப்ப சொல்றேன். நான் அது வந்து ஒரு வெக்ஸேஷியஸ் சூட்டா இருந்ததுன்னா அந்த கேஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா இண்டிஜென்ட் பர்சனுக்கான பர்மிஷன் வந்து ரிஜெக்ட் ஆயிடும். அது கேஸ் நிலுவையில் இருக்கும் போதே அவர் இண்டிஜென்ட் பர்சனா கேஸ் ஃபைல் பண்ணலான்றதுக்கான அனுமதி நிராகரிக்கப்படும். ஸோ இதெல்லாம் அதுக்கான ப்ரொவிஷன்ஸ். ஒரு பர்டிகுலர் கேஸ்ல ஒரு கம்பெனி வந்து ஒரு இண்டிஜென்ட் பர்சன் அப்ளிகேஷன் கொடுக்க முடியுமானா கொடுக்க முடியும்னு சொல்லி கோர்ட் சொல்லியிருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய கேசஸ் இருக்கு, இது நிறைய ஜூரிஸ்ப்ருடன்ஸ் இருக்கு. ஏன்னா சிவில் கேசஸ்ல முக்கியமான ஒரு ஹிண்ட்ரன்ஸ் தடங்களும் சரி, சிவில் கேசஸ்ல ஒரு முக்கியமான ஒரு விஷயமே வந்து இந்த கோர்ட் ஃபீ தான். ஒரு ரிஜெக்ஷன் ஆஃப் பிளைண்ட் அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணி கேசஸ் ராங்லி வேல்யூடுன்னு சொல்லி பிளைண்ட்டையே ரிஜெக்ட் பண்ண வைக்கலாம். ஸோ இப்படிலாம் ப்ரொவிஷன்ஸ் இருக்கும் போது இந்த வேல்யூவேஷன் கோர்ட் ஃபீன்றது ரொம்ப இன்ட்ரிகேட்டான இஷ்யூ. அதுல வந்து இந்த இண்டிஜென்ட் பர்சன் அப்ளிகேஷன் வந்து ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது. ஏன்னா கேஸ் ஃபைல் பண்றதுக்கு வழி இல்லைன்றதுனால வழக்கு தொடுக்கிறதுக்கான அவங்களுக்கு அடிப்படை உரிமை வந்து பறிபோகாதுன்னு சொல்ற விதமா இந்த ஆர்டர் 33 சிவில் ப்ரொசீஜர் கோட்ல கொடுக்கப்பட்டிருக்கு.